ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி ஒன்று நர்சரியில் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ ஆஃபீஸ் பக்கத்தில் நான் ஆஃபீஸ் போகிற வழியில் இந்த நர்சரி இருக்குது. அண்ட் இந்த நர்சரி பேர் வந்து பிரியா நர்சரி. இது வந்து சீதாமல் காலனி ஆழ்வார்பேட்டில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அவங்க இந்த என்ட்ரன்ஸில் ரொம்ப அழகாக இந்த டேபிள் மேலே வந்து அழகாக நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் போகிற வழியில் நான் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு தாத்தா இருந்தார். அவர் வந்து பாட்டோடு இந்த பிளான்ட் வந்து டிஸ்பிளேயில் டேபிளில் இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் இது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லியிருந்தார் பாட்டோடு வந்தால் இது வந்து 150, பாட் இல்லை அப்படின்னா வந்துட்டு வெறும் அந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து 100 ருபீஸ் அப்படி சொன்னார். ஸோ நம்ம எவ்வளவோ ஃபுட்டுக்கு இல்லை தேவையில்லாத நிறைய ஐட்டம்ஸ்க்கு நம்ம மணியை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் ஐ ஃபெல்ட் இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி நம்ம கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ எனக்கு அது பிளாஸ்டிக் கவரில் இன்னொரு செம்பருத்தி இல்லை. அவர் தேடி பார்த்தாரு, பட் அது எனக்கு கிடைக்கல. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்த உடனேவே சரி பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் மற்றவங்கெல்லாம் எப்படி இதை பாட்டிங்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லி. பட் வீட்லேயே நான் பேசிக் காம்போஸ்டிங் வந்து பண்ணி வச்சுருப்பேன். ஒரு பக்கெட்டில் ஒரு காம்போஸ்ட், வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் பீல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வாட்டர், பட்டர் மில்க், காம்போஸ்டர் பவுடரும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சு நான் காம்போஸ்டிங் வந்து ஒரு பக்கெட் பின் வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் பண்ணுவேன். ஸோ அதை காம்போஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரெடியாக வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாயிலு, அப்புறமா வந்து காம்போஸ்டிங், அதுக்கப்புறம் திரும்பி சாயில், அப்புறம் கொஞ்சம் இந்த மாட்டோடைய எரு. எங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் வந்து மாடு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த எருவெல்லாம் தனியாக அவங்க வெளியிலே வச்சுருப்பாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து என்னோடய பிளான்ஸ்க்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் ஆட் பண்ணுவேன் அந்த வேர்கிட்ட. அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். இந்த பிளான்ட்டை வந்து இது பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து கோகோ பீட்டோ இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணல. என்னோடய வீட்டில் பண்ண காம்போஸ்டிங் அண்ட் சாயில் மிக்சரோடு தான் நான் இந்த செம்பருத்தி பிளான்ட்டை வந்து நட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வரும்போதே இதில் பட்ஸ் இருந்தது. அண்ட் நான் இன்றைக்கி அங்கே பார்க்கும்போதுமே வந்து ஒரு பெரிய செம்பருத்தி ஃப்ளார் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது அடுத்த நாள் விழுந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவே நான் இதை பாட் பண்ணிட்டேன். பாட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்சு ஃப்ளவர். அதுலேருந்து வந்து அடுத்த நாள் வந்து அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் அடுத்த நாள் அது ப்ளூமாக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னடா இது வருமா, இது எப்படி நம்ம இதில் வந்து தொட்டியில் வருமானு தெரியல. பட் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க செம்பருத்தி பிளான்ட்டுக்கு வந்து நல்ல வெயில் வேணும். ஸோ நம்மளோட கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்ட் பண்ணுற செடி தான். ஸோ அதனால் அது ரொம்ப சூப்பராகவே வரும். ஸோ தெர் இஸ் நத்திங் டு வரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதனால் இதை பாட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய ரீல்ஸில் வந்து என்னோடய யூடியூப் ரீலில் வந்துட்டு நான் என்னோடய ஃபர்ஸ்ட் செம்பருத்தி ஃப்ளார் அப்படின்னு சொல்லி கூட நான் வந்து அதை அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த செம்பருத்தி ஃப்ளவர் என்னோடய கார்டனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் இது மாதிரி நிறைய செம்பருத்தி ஃப்ளவர்ஸை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா கலர்ஸ், ஒயிட் இருக்குது, பிங்க்கு, அதுக்கப்புறம் எல்லோ, இதெல்லாம் என்னோடய கார்டனில் வந்து நான் ஆட் பண்ணணும்னு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் இது தான். ஸோ வந்துச்சுன்னா நான் அடுத்தது எல்லா கலர்ஸையுமே எல்லா கலர் செம்பருத்தியுமே என்னோடய கார்டனில் ஆட் பண்ணுவேன். ஸோ விஷ் மீ ஆல் தி பெஸ்ட்.